இன்றைக்கி வெலை மீனை வச்சு மீன் குழம்பு தான். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிறையா மீன்றனால கொஞ்சம் நிறையாவே பண்ணியிருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போவே சேர்த்துக்கிறேன். அது கலர் கொடுக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசுனா கொஞ்சம் மீடியம் சைஸு. அப்புறம் புளி கரைச்சி அதில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் குழம்பும் கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வச்சுக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் நான் அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த குழம்புல அந்த சாரெலாம் சாரணும். அதனால் நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதித்து அதுக்கப்புறமா உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அந்த தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த குழம்பு மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.